அதிர்ஷ்டம் நியூஸ்க்கு வரவேற்கிறோம். செந்தில் பாலாஜியை பதற வைத்த கடிதம், கூண்டோடு ராஜினாமா செய்த நிர்வாகிகள், 200 வெல்வோம் புது வரலாறு படைப்போம் அப்படின்னு திமுக சொல்லிட்டு இருக்கு. குறிப்பா கொங்கு பகுதியில போன தடவ திமுக வாஷ் அவுட். இந்த தடவ செந்தில் பாலாஜியை இன்சார்ஜா போட்டு பல விஷயங்களை பண்ணிட்டே இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழலில் கொங்கு மண்டலத்துல இன்னைக்கு ஒரு ஏரியாவுல நிர்வாகிகள் ஒட்டுமொத்தமா கூண்டோட ரிசைன் பண்ணிருக்கிறாங்க. இது திமுகவுக்கு ஒரு பெரிய இடிதான். இன்னும் குறிப்பா சொல்லணும்னா, ஏற்கனவே காரைமடையில் இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகியை முதலமைச்சர் போன்ல அழைச்சு SIR எப்படி போகுது அப்படின்னு கேக்குறாரு. அவர் திமுகவிலிருந்து பதவி இல்லை இப்போ அவருக்கு. அதுவே தெரியாம முதலமைச்சர் பேசி, தலைவரே என்னுடைய பதவியை இல்லைன்னு சொல்லிட்டாங்க, பிஜேபியால அந்த இடத்துல போட்டிருக்கிறாங்க, செந்தில் பாலாஜிக்கு தெரிஞ்சுதான் நடக்குது அப்படின்னு அவர் பேசின வீடியோ பெரிய அளவுக்கு வைரலாச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இன்னைக்கு கொங்கு மண்டலத்துல என்ன நடக்குது? செந்தில் பாலாஜி அப்படிங்கிற ஒருவர் 5 கட்சி மாறி வந்து இன்னைக்கு தியாகி அப்படிங்கிற பட்டத்தோட இருக்கிறது பல அமைச்சர்களுக்கு கண்ணை உறுத்துது. குறிப்பா வேலுவுக்கும் அவருக்கும் நேரடியான சண்டை. செந்தில் பாலாஜி எப்படியும் கார்னர் பண்ணணும் அப்படின்னு பெரும்பாலான அமைச்சர்கள் நினைக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இன்னைக்கு செந்தில் பாலாஜி தனக்கு வேண்டிய ஆட்களா பார்த்து இன்னைக்கு கொங்கு மண்டலத்துல நியமிச்சுட்டே இருக்கிறார். வரக்கூடிய தேர்தல்ல பெரிய அளவுல ஜெயிக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். இதற்காக பல பேரை அவர் கட்சியில இருந்து அந்த பொறுப்புல இருந்து எடுக்கும்போது அதுல மயில்சாமி அப்படிங்கிற ஒருவரை எடுத்திருக்கிறார். அந்த ஏரியாவுல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நிர்வாகிகளையும் அவர் ரிசைன் பண்ண வச்சு தலைமைக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில கொங்கு மண்டலத்துல எப்படியாவது திமுக ஜெயிக்கும்னு நினைச்சிட்டு இருக்கும்போது இது ஒரு பெரிய பின்னடைவுதான். திமுகவில் இருப்பவர்களே திமுகவுக்கு உள்ளடி வேலை பார்க்க போறாங்க. செந்தில் பாலாஜி கையில பொறுப்ப கொடுத்துட்டோம், 30 தொகுதி கன்ஃபார்ம் அப்படின்னு முதல்வர் நினைச்சிட்டு இருக்கும்போது ஒரு பக்கம் ஈடி, இன்னொரு பக்கம் கரூர் விஷயம். இப்போ நிர்வாகிகள் என தொடர்ந்து இறங்கும் முகமா ஆயிட்டே இருக்கிறது கட்சிக்கு நல்லதா அப்படின்னு ஒரு பெரிய பட்டிமன்றமே நடக்குது. இதற்கு முன்பு நம்ம திருச்சி சிவா பேசிட்டே இருக்கும்போது செந்தில் பாலாஜி வந்த உடனே எல்லாரும் எந்திரிச்சு நின்னாங்க. அப்பவே சிவா எல்லாரையும் கண்டிச்சது பெரிய அளவுக்கு வைரல் ஆயிடுச்சு.